என் அன்பான உயிர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இது வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். நான் உங்கள் வெங்கடேஷ். இன்னைக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமான ஒரு மனநிலையிலையும் சில பேர் ரொம்ப கஷ்டமான மனநிலையிலையும் இருப்பாங்க. ஆனால் எது எப்படியா இருந்தாலும் நம்ம யாருக்கு தோல்வியோ யாருக்கு வெற்றியோ எல்லாரும் அதை சமமாக நம்ம ஏற்றுக்கிட்டு போதுதான் ஆகணும். ஏன்னா சமதுக்க சுகேதீராக சோமிருதத்வாய கல்பதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பழம்பெரும் நூல்கள்லாம் சொல்லுது. அதனால நம்ம துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக தான் எடுத்துக்கணும். துக்கமாக இருக்கிறவங்க சுகமாக எடுத்துக்கோங்க, சுகமாக இருக்கிறவங்க துக்கமாக எடுத்துக்க வேண்டாம், தேவையில்லை. ஏன்னா அவங்க அதை ரொம்ப பெருசாக கொண்டாடி துக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காதீங்க நீங்களே. ஸோ இன்னைக்கு ஒரு புதிய ஒரு சகாப்தமானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டு வரலாற்றில். 1967 அப்புறமா 2027 நெருங்கிறதுக்குள்ளேயே ஒரு புதிய ஒரு மாற்றமானது நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது எப்பயுமே ஒரு 60 வருடத்திற்கு ஒரு தடவை நம்மளுடைய கிரக நிலைகள் ஒரு சம நேர்கோட்டுக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய பஞ்சாங்க ரீதியான ஒரு கணிப்பு. அதன்படியாக இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு, நம்மளுடைய வருங்கால முதல்வராக பதவி ஏற்க உள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய மரியாதைகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதில் ஓட்டு போட்டவங்களும் இருப்பாங்க, ஓட்டு போடாதவங்களும் இருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவர் தான் நமக்கு முதல்வர் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். இதில் இப்போ இந்த காணொலியில் என்ன சொல்ல வர வேண்டியிருக்கு அப்படின்னா, இதில் நம்ம சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கும், கட்டாயத்தில் இருக்கும். டிவிக்கு 18% 20% தான் வாங்கும் அப்படின்லாம் சொன்னவங்கலாம் நிறையா பேர் நம்ம காணொலிகள், நீங்கள் இந்த காணொலி பார்க்குறவங்களும் அந்த காணொலிலாம் பார்த்துருப்பீங்க. நாம் தெளிவாக நான் கார்டில் கொடுக்குறேன். தொங்கு சட்டசபை அப்படின்னு சொல்லிட்டு நான் தம்ப்நெயிலே போட்டு நான் அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணேன், அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ப்ரெடிக்ஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ அந்த நிலைமையில தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓரளவு ஊகிக்கலாம். பட் ஆனால் அவர் பெரும்பான்மையான ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்துட்டார். ஆனாலும் சில அவர் விஷயங்களை விட்டு கொடுத்து அவர் அந்த இடத்த அடைவார் அப்படிங்கிறது நிச்சயம். மீதி இருக்கக்கூடியவங்க இப்போ எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட அவர் 1.25 கோடி ஓட்டுகளை அவர் வாங்கியிருக்கார். அதாவது 35% ஓட்டுகளை அவர் வாங்கியிருக்கார். தனியாக கூட்டணி இல்லாமல் அவர் மட்டுமே வாங்கியிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 1.5 கோடி ஓட்டு அப்படிங்கிறது டெமோகிராஃபியில் பார்த்தோம் அப்படின்னா 18 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டுமே போடக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு. அப்போ வெறும் அவங்க மட்டும்தான் போட்டாங்களா அப்படின்னா இல்லை, நம்ம நிறையா பார்த்துருக்கோம். நிறையா வயசானவங்க கூட நான் விசைக்கு போட்டேன் அப்படின்லாம் பார்க்குறோம். அப்போ இந்த விஜயினுடைய இந்த ஒரு ஓட்டு பதிவு அப்படிங்கிறது வெறும் நகரத்தில் மட்டும்தான் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்ததை பார்த்தோம். அதெல்லாம் எதுவும் இல்லை. பல வாராக எல்லா இடத்துலையும் அவருக்கு ஓட்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இந்த 1.5 கோடி ஓட்டு அவருக்கு நிரூபிக்கிறது. ஆனால் தன்னுடைய கட்சியில் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறதாகவும் 2 கோடி தொண்டர்களை நெருங்கிட்டதாகவும் கூறிக்கிட்ட இருந்த அதிமுகவினுடைய நிலைமை கொஞ்சம் மனசுக்கு கவலை அடிக்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா அவங்க 1 கோடி ஓட்டை இப்போதான் தாண்டி இருக்காங்க சாயங்காலம் 6 மணி நிலவரத்தில். இது மிகவும் கவலைக்குரிய ஒரு விஷயம் அவங்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மற்றபடிக்கு இவர் திமுகவை எதிர்த்து தான் களமாடினாலும் திமுகவுக்கு கணிசமான அளவுக்கு ஓட்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லணும். கிட்டத்தட்ட 25% ஓட்டை அவங்க தனியாகவே பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. சரி, இவர் ஒரு 3 விதமான ஃபார்முலா வச்சிருக்காரு. 3 விதமான ஃபார்முலா அப்படின்னு என்னுடைய ஒரு கணிப்பு. ஒரு 3 விதமான ஃபார்முலா, கிட்டத்தட்ட 9. அவருடைய 9ஆம் நம்பர் அவர் ரொம்ப பிடித்தமான நம்பர். ஸோ அவருக்கு அது கை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அந்த 3 விதமான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன். முதல்ல மீடியா 3 விதமான மீடியா அவர் யூஸ் பண்ணியிருக்கார். முதல்ல விர்ச்சுவல் வேரியர்ஸை ரொம்ப லீஸ்டாக கணக்கு போட்டவங்களுக்கு இந்த விர்ச்சுவல் வேரியர்ஸனுடைய ஒரு பலம் என்ன அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இது முன்னாடியே பாஜகவால் பயன்படுத்தப்பட்ட ஒரு விஷயம்தான். அம்மா அவர்கள், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இந்த ஐடி விங் அப்படிங்கிறத ஆரம்பிச்சவங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா அதை மிகவும் துல்லியமாகவும்
திறமையாகவும் அதுதான் பேசிக்கான விஷயமாகவும் பயன்படுத்திய ஒரே கட்சி தாவேகா அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது முதல். அதே மாதிரி இரண்டாவது, மக்களினுடைய மனதில இன்னைக்கும் கூட கலை அப்படிங்கிறது நீக்கமர நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆடல் பாடல் மூலமாகவோ படத்தின் மூலமாகவோ கலைகளின் மூலமாகவோ கொண்டு போய் சேர்க்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதனால ஒரு கலைமுகமாக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட போய் ரொம்ப நெருக்கமாகவே சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அவரை எதிர்த்து நின்ற மீதி 3 முதல்வர் வேட்பாளர்கள், அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்திருக்காரு. அவருக்கு கலை பின்புலம் அப்படிங்கிறது இப்ப சமீபத்தில் ஒன்றும் அவ்வளவு பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கலை அளவு இல்லை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களுக்கும் எந்த விதத்திலையும் கலையினுடைய ஒரு ரீச் அப்படிங்கிறது அவருக்கும் நடைபெறல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல மூன்றாவது மீடியா அப்படின்னு சொல்றது, இது நெகட்டிவ் ப்ரொஜெக்ஷன் பிகம்ஸ் பாசிட்டிவ் ப்ரொஜெக்ஷன். அதாவது திமுகவுக்கு ஒரு அனுதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய மீடியாக்கள் கூட இவருடைய செய்தியையே தெரிவிச்சு இவருக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டா ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீடியா. இவ்வாறாக இந்த 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் மீடியாஸை பொறுத்த வரைக்கும் இது நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, அதாவது இரண்டாவது தலைப்புல அடுத்த 3 அப்படின்னா, அடுத்த செட் ஆஃப் 3 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜிஸ், இவர் வச்ச அரசியல் நகர்வுகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல 3 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இது பழசுதான், ஆனா இவர் கையாண்ட விதம் அது புதுசாக நமக்கு தெரிய வருது. மிக முக்கியமாக முதலாவதாக இருக்கிறது, தன்னை மட்டுமே அல்லது ஒருவரை மட்டுமே முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் செலுத்துறது. விஜய் மேற்கில் விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருமங்கலம் விஜய் அப்படின்னு சொல்லி அவர் பேசினதை ட்ரோல் பண்ணியிருந்தாலும், ஆனா அதுதான் மக்கள் கிட்ட, ஏன்னா இவர் தன்னுடைய பிரச்சாரத்துல கூட வேட்பாளர்களுடைய பெயரையே அறிவிக்காம கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் பெரும்பான்மையாக ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவர் தன்னை மட்டுமே விஜய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒற்றை சொல்ல மட்டும் முன்னிலைப்படுத்தி இதை அடைஞ்சிருக்காரு. அப்ப இது ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜியா தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இரண்டாவது, குழந்தைகள். இது யாருமே அவ்வளவா எடுத்த ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. திரு செல்வி ஜெயலலிதா அவர்கள் அம்மா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட்டாலும் அவர்கள் குழந்தைகளின் மூலமாக பெற்றோர்களையோ அல்லது வீட்டில் உள்ள மற்ற நபர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. ஆனா இவர் குழந்தைகளை தன்னுடைய உங்க மாமாவுக்காக நீங்க ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ரோல் பிளே ஆயிருக்கு. அதாவது பல வயது கொண்டவர்களையும் அது போட வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்க கணிக்க முடியுது. மூன்றாவதாக, நிறைய பேர் அதை ட்ரோல் பண்ணாங்க, நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்றத. ஆனா அந்த மாதிரியான ஒரு சொல்லாடல் இளைஞர்களுக்கும் அதே மாதிரி ஒரு 35 வயது மிக்கவர்களுக்கும் தேவைப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு தனிப்பட்ட நபரா இல்லாம அவரும் ஒரு தன்னோட நபர் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை மக்களுக்கு பிரதிபலிச்சது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. இது மூன்று விதமான ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது அவருடைய அரசியல் நகர்வு அப்படிங்கிறத நம்ம கணிக்கிறோம். மூன்றாவதாக, அடுத்த 3 அப்படின்னா இவருடைய மேனிஃபெஸ்டோ. இந்த மேனிஃபெஸ்டோல மிக முக்கியமாக பெண்களுக்கான ஒரு மிக முக்கிய முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இது செல்வி ஜெயலலிதா அவர்களால கையாளப்பட்ட ஒரு மேனிஃபெஸ்டோ அரசியல் திட்ட வகைப்பாடு அப்படின்னாலும் அதை இவர் எடுத்து கரெக்டா செஞ்சிருக்காரு. ஏன்னா செங்கோட்டையன் போன்ற மிக முக்கியமான மூத்த நிர்வாகிகள்லாம் கூட இருந்த ஒரு பெரிய காரணத்தால இந்த திட்டம், பெண்கள் திட்டம் அப்படிங்கிறது போய் சேர்ந்தது. அதே போல இரண்டாவதாக, மிக முக்கியமாக 18 to 35 வயதை உடைய 2022 இன்னைக்கு வரைக்கும் புதுசாக ஓட்டு போடக்கூடிய நபர்கள், அது மட்டும் இல்லாம அவர்களே கிட்டத்தட்ட 1 கோடி நபர்கள் இருப்பதாக இந்த வயதிற்கு உட்பட்டவர்கள் இருக்காங்க. அவங்க மட்டுமே
கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கு. அதாவது டிப்ளமோ படிச்சவங்களுக்கு, அதே மாதிரி பட்டதாரி இளைஞர்களுக்கு, வேலை இல்லாதவர்களுக்கு இந்த மாதிரியான ஊக்குவிப்புகள் திட்டங்கள் மூலமாக அவர்களை கவர்ந்த விதம் அப்படிங்கிறது ரொம்ப வெகுவாக இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். இது என்னுடைய இரண்டாவது ஒரு திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணிப்பு. மூன்றாவதான கணிப்பு அப்படின்னா இந்த மது ஒழிப்பு திட்டம், அதே போல பெண்கள் பாதுகாப்பு திட்டம், கஞ்சா ஒழிப்பு திட்டம், மீனவர்களுக்கான பாதுகாப்பு திட்டம் போன்ற இந்த மிக முக்கியமான அம்சங்கள் இவைகள் எல்லாம் எடுத்து கையாண்ட விதம் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல கையாளணுமோ அந்தந்த இடத்துல கையாண்ட விதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது மிகவும் வெகுவாக இந்த திட்டங்கள்லாம் பாராட்டத்தக்க விஷயமா இருக்கு. இவ்வாறாக இந்த 3 விதமான வகைப்பாடுகள்னால இந்த வெற்றியானது அவருக்கு கையில முதல் முறையிலேயே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். எது எப்படியா இருந்தா என்ன, ஆனா நல்ல ஆட்சியை அவர் கொடுத்தார் அப்படின்னா மென்மேலும் அவருடைய ஆட்சி தொடர்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்குமே ஆதரவு அளிப்பார்கள் அப்படிங்கிறதுல எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. அதனால நானும் இந்த முதல்வர் கீழே ஒரு குடிமகனாக இந்த இடத்துல இருந்து அவருக்கு நான் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடன் வெங்கடேஷ் ஸ்பீக்ஸ். நான் உங்கள் வெங்கடேஷ். நன்றி, வணக்கம்.